ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான சேனலா இருக்கும். நம்மளோட சேனல நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. கீழ கமெண்ட் செக்ஷன்ல நம்மளோட டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் அப்படிங்கிறது ஆயிக்கோங்க. டெய்லி பிஃபோர் மார்க்கெட் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நம்மளோட மேத்தமேட்டிக்கல் லெவல்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ஸ்டடி பண்ணிக்கலாம். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோ கன்டென்ட்டுமே பியூர்லி எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டுமே. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் குடுக்கறது கிடையாது. ஸோ வியூவர்ஸ் ஆகிய நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ஸுக்கும் நானும் என்னோட சேனலோ பொறுப்பாக மாட்டோம். ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவுமே ரிஸ்கியான மார்க்கெட். வியூவர்ஸ் ஆகிய நீங்க உங்களுடைய ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ்ல மார்க்கெட்ல டெசிஷன் எடுக்கலாமா, வேணாமா அப்படிங்கிறத பத்தி ஒரு சர்டிஃபைட் ஃபைனான்சியல் அட்வைசரோட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ டெலிகிராம்ல 24,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் 70 அண்ட் 196 அப்படிங்கிற ஒரு லெவல் குடுத்துருக்கோம். 24,200 கால்ல 26 அப்படிங்கிற ஒரு லெவல் குடுத்துருக்கோம். 24,050 கால்ல 85 அப்படிங்கிற ஒரு லெவல் குடுத்துருக்கோம். ஸோ இந்த லெவல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்களும் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் ஆயிக்கோங்க. கீழ கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் அப்படிங்கிறது குடுத்துர்றேன். இன்னைக்கு நிஃப்டி 50 ஓப்பன் ஆனது எங்க அப்படின்னா, கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ மார்க்கெட் எஸ்டர்டே லோல இருந்து மார்க்கெட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் நமக்கு ஒரு கேப் டவுன் அப்படிங்கிறது ஆயிருக்காங்க. ஸோ அப்போ மார்க்கெட் எஸ்டர்டே லோல இருந்து 100 பாயிண்ட் கேப் டவுன் ஆன உடனே மார்க்கெட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு பியரிஷ் சைடு தான் போகுது. மார்க்கெட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ட்ரம்ப் வந்து குண்டு வீசிட்டாங்க. அதனால மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் போயிட்டு இருக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர் வச்சு அனலைசிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, சம்திங் சார்ட் பேட்டர்ன் அந்த மாரி பண்ணுவாங்க. இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ட வச்சு அனலைசிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளோட மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ல மட்டும் தான் மார்க்கெட்ல கிரியேட் ஆகக்கூடிய லோஸ் அண்ட் ஹைஸ பேஸ் பண்ணி மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ மார்க்கெட் ஒரு லோ, ஒரு ஹை கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் லோ பிரேக் அவுட் ஆக போகுதா, இல்ல ஹை பிரேக் அவுட் ஆக போகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஹை அண்ட் லோன்னு 2 இருக்கு. மார்க்கெட்ல அட் அ டைம்ல ஹை அண்ட் லோ 2மே பிரேக் அவுட் ஆகி கேண்டில் குளோஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இம்பாசிபிள். புரியுதுங்களா? மார்க்கெட்ல அப்போ இந்த லோ பிரேக் அவுட் ஆகாது அப்படின்னா, ஹை பிரேக் அவுட் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. சாரி. லோ பிரேக் டவுன் ஆகாது அப்படின்னா, ஹை பிரேக் அவுட் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. ஹை பிரேக் அவுட் ஆகாது அப்படின்னா, லோ பிரேக் டவுன் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம். இப்போ மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங்லயே 24,000 அப்படிங்கிறது ஒரு லோ வச்சிருக்காங்க. 24,044 அப்படிங்கிறது ஒரு ஹை வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு ஓப்பன் பிலோ ட்ரேட் ஆகுறாங்க. அப்ப மார்க்கெட் ஓப்பன் பிலோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க எங்க வரணும்? இந்த லோவுக்கு வரணும். இந்த லோவுக்கு கீழ போறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கும். நம்ம மேத்தமேட்டிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, அனலைசிஸ் பண்ணணும். மார்க்கெட் 24,000க்கு வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கா அப்படின்னு. அதுக்கு நம்ம 24,000 கால் அண்ட் தென் 24,000 புட் 2மே நம்ம சேம் ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம். சேம் ஸ்ட்ரைக் எடுத்தாலும் எடுக்கலாம். இல்லைன்னா 900 கால் 100 புட் ஐடிஎம் ஸ்ட்ரைக் நீங்க எடுத்தீங்கனாலும் எடுக்கலாம். இல்லன்னா 950 கால் 24,050 புட் இந்த மாரியும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறது எடுக்கலாம். ஸ்ட்ரைக் சூசிங் நீங்க எப்படி எடுத்தாலும் ரிசல்ட் அப்படிங்கிறது எல்லா ஸ்ட்ரைக்லயும் ஒரே மாரி தான் இருக்கும். 24,000 கால் அண்ட் தென் 24,000 புட். நம்மளோட சேனல பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல பார்த்து எத்தன பேரோட ட்ரேடிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத மனசாட்சிய தொட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய கமெண்ட்ஸும், நீங்க பண்ணக்கூடிய லைக்ஸும் தான் மென்மேலும் என்ன இந்த மாரி கன்டென்ட் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறக்கு மோட்டிவேட் அப்படிங்கிறது பண்ணும். 24,400 கால் ஆப்ஷன் பிரீமியம் ஃபர்ஸ்ட் கேண்டில்ல ஒரு ஹை வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஹை என்ன? 120. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது இதுதான் ஹை. ஓகேங்களா? இந்த ஹை பிரேக் அவுட் ஆகுமா? இல்லையான்னு நம்ம செக் பண்றோம். அதே மாரி 24,000 புட் ஆப்ஷன் பிரீமியம்ல மார்க்கெட் இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது இதுதான் ஹை. ஸோ 2 ஹையுமே நம்ம ஸ்வாப் பண்ணிக்கிறோம். புட் ஆப்ஷன் பிரீமியமோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா, கால்ல டிராப் பண்ணிக்கிறோம். 97.35 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ. 97.35 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ நான் டிராப் பண்ணிக்கிறேன். அதே மாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, 24,000 புட் ஆப்ஷன் பிரீமியம்ல கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட ஹை 121 அப்படிங்கிறத நான் டிராப் பண்ணிக்கிறேன். 121. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிராப் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் இப்ப நீங்களே பாருங்க, 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் புட்டோட ஹைய பிரேக் பண்ணியிருக்கானா? இல்ல புட் ஆப்ஷன் பிரீமியம் காலோட ஹைய பிரேக் பண்ணியிருக்காங்களா? இங்க கால் ஆப்ஷன் பிரீமியம் தான் புட்டோட ஹைய நமக்கு பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க.
இப்ப மார்க்கெட் கால் சைடு ஸ்ட்ரென்த்தா இருக்கா? இல்ல புட் சைடு ஸ்ட்ரென்த்தா இருக்கா? இப்ப மார்க்கெட் ஹையா பிரேக் அவுட் ஆனனால, மார்க்கெட் வந்து கால் சைடு தான் நமக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம், நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நம்ம லெவல்ஸ் குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? 24,000 புட் 70 அண்ட் தென் 196 அப்படிங்கிறது. 196க்கு அவங்க போகவே இல்ல. ஸோ, அத பத்தி நம்ம பேச தேவையில்ல. அப்ப 70 அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கு. அவங்க 70 அப்படிங்கிற ஒரு லெவல எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இவங்க மேல பிரேக் அவுட் ஆகுறாங்க. 9:35 மணிக்கு கால் ஆப்ஷன் பிரீமியம் பிரேக் அவுட் ஆகுறாங்க. அதே 9:35 மணிக்கு 24,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் ரூ. 70க்கு கீழ வராங்க. ஸோ இந்த 2ம் நமக்கு சேம் டைம் நடக்குது. இன்னொரு பியூட்டியான விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஸோ நமக்கு இந்த 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் புட்டோட ஹைய தாண்டும் போதும், 24,200 கால் ஆப்ஷன் பிரீமியமும் நம்மளோட மேத்தமேட்டிக்கல் லெவலான 26 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ 26 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ இது எல்லாமே பிஃபோர் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்துட்டோம். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே. ஸோ அப்ப நம்ம குடுக்கக்கூடிய லெவல்ஸ், அந்த சேம் டைமிங்ல மார்க்கெட்ல எப்படி நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்க. 24,200 கால் ஆப்ஷன் பிரீமியமும் 9:35க்கு தான் அந்த 26 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு மேல போறாங்க. ஸோ அடுத்த கேண்டில் 9:40க்கே வந்து பார்த்துட்டீங்கன்னா, 24,050 கால் ஆப்ஷன் பிரீமியமும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவங்களோட லெவலான 85 அப்படிங்கிறத பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. 24,050 காலும் 85 அப்படிங்கிற ஒரு லெவல பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணவங்க யாருமே நம்மளோட லெவலுக்கு பக்கத்திலேயே வரல. ஸோ அங்கிருந்து மார்க்கெட் 200 கால் ஆப்ஷன் பிரீமியம் பாருங்க. எத்தன பாயிண்ட் போயிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூக்கு நம்ம போயிரலாம். ஸோ இவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்மளோட லெவல்ல இருந்து ஒரு 108 பாயிண்ட்ஸ் போயிருக்காங்க. அண்ட் தென் இவங்களும் நம்மளோட லெவல்ல இருந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 160 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மூவ் ஆயிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட மேத்தமேட்டிக்கலா நம்ம அனாலிசிஸ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா மட்டும் தான் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்ப நம்ம போஸ்ட் மார்க்கெட்டுக்குள்ள போயிரலாம். இப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 24,000 புட் ஆப்ஷன் பிரீமியமோட எஸ்டர்டே ஹைக்கு மேலயும், இன்ட்ராடே ஹைக்கு மேலயும் இருக்காங்க. அப்ப இவங்களுடைய லோ என்ன? 24,000 கால் ஆப்ஷன் பிளஸ் 82 அப்படின்னு போட்டோம்னா, 24,082 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். அதே மாரி 24,000 பிளஸ் புட் ஆப்ஷன் பிரீமியமோட ஹை நம்ம போட்டோம் அப்படின்னா, 24,097 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். ஸோ இப்போ 24,097 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ நான் டிரா பண்றேன். ஏன் ப்ரோ 24,082 நீங்க டிரா பண்ணலையான்னா, மார்க்கெட் அதுக்கப்புறம் அங்க வரவே இல்ல. அதனால நம்ம டிரா பண்ணி சார்ட்ல வந்து லைன்ஸ கசகசன்னு வச்சுக்கிறதுக்கு பதிலா, ஸோ சார்ட்ட வந்து கிளீனா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, பார்க்கிறவங்களுக்கும் புரியும். ஸோ சொல்லி தர எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் 24,097 இப்போ ஸ்பாட் சார்ட் இதுக்கு கீழ வந்தாங்க அப்படின்னா மட்டும் தான், இந்த 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் இந்த 97க்கு கீழயே வர முடியும். புரியுதுங்களா? அண்ட் தென் இன்னொரு விஷயமும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம எவ்ரிடே மார்க்கெட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். மார்க்கெட்ல ஒரு கால் ஆகட்டும், ஒரு புட் ஆகட்டும், ஓப்பன் பிரைஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்ல ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இப்போ மார்க்கெட் நான் வந்து நமக்கு எஸ்டர்டே லோவ டேப் பண்ணிட்டாங்க. எஸ்டர்டே லோவ நமக்கு டேப் பண்ணிட்டு, மார்க்கெட் ஒண்ணு எஸ்டர்டே லோவுக்கு மேல போகணும். அப்படி இல்லன்னா எஸ்டர்டே லோலருந்து ரிஜெக்ஷன் ஆயி கீழ வரும். மார்க்கெட் எஸ்டர்டே லோவுக்கு மேல போக முடியாம ரிஜெக்ஷன் ஆயி கீழ வராங்க. கீழ வந்து மார்க்கெட் 24,097 அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருந்து ஸ்பாட் சார்ட் சப்போர்ட் எடுக்குறாங்க. அதே டைம்ல 24,200 கால் ஆப்ஷன் பிரீமியமும் அவங்களுடைய ஓப்பன் பிரைஸ்ல இருந்து நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது எடுக்குறாங்க. அப்போ மார்க்கெட்ல பாருங்க, ஸ்பாட்டும் நமக்கு சப்போர்ட் எடுக்குது. பிரீமியமும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு சப்போர்ட் எடுக்குது. அப்போ இதுவே வந்து ஒரு கன்விக்ஷன் தான். மார்க்கெட் வந்து லோவுக்கு கீழ இருக்காது. லோவுக்கு மேல போயிரும் அப்டின்ட்டு. புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட் லோவுக்கு மேல போச்சு. லோவுக்கு மேல போனா, அடுத்து மார்க்கெட் எங்க போணும்? நேத்தோ மார்க்கெட் ப்ரீவியஸ் டேவோ ஒரு கம்ப்ளீட் சைட்வேஸான மார்க்கெட். அப்ப சைட்வேஸான மார்க்கெட்ல ஒரு லோவுக்கு மேல மார்க்கெட் போகுறாங்க அப்டின்னா, ஸ்பாட் சார்ட் அடுத்து அதிகபட்சமா அவங்க ஹைக்கு போறக்கு உண்டான சான்ஸஸ் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதிகம். ஸோ நமக்கு லோல இருந்து மார்க்கெட் அடுத்து என்ன பண்றாங்க? ஹைக்கு போறாங்க. ஸோ இவங்க லோக்கு கீழ நிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ நம்ம எப்படி எடுத்தோம்? 24,000 கால் ஆப்ஷன்ல பிரீமியம்ல 97 அப்படிங்கிறது புட்டோட ஹை. இப்ப கால் ஆப்ஷன் பிரீமியம்க்கு 97 அப்படிங்கிறது ஒரு கீ லெவல் அப்படின்னா, ஸ்பாட் சார்ட்லயும் 24,097 அப்படிங்கிறது ஒரு கீ லெவல் தான். இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டோட ரூல். ஸோ மார்க்கெட் எஸ்டர்டே லோவ டேப் பண்ணிட்டு மேல போக ட்ரை பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம். போக முடியல அப்படின்னா மார்க்கெட் கீழ இறங்கணும். ஸோ கீழ இறங்கும்போது 24,097 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்ட மார்க்கெட் எடுத்து தான் மறுபடியும் லோவ பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து ஹைக்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. புரியுதுங்களா? அண்ட் தென் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல மார்க்கெட் ரன்னிங் ஆயிட்டு இருக்கும்போதே 24,240 அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல
சப்போர்ட்டா இருக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும் அப்படின்னு நம்ம குடுத்திருந்தோம். மார்க்கெட்டும் கரெக்ட்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் 240 பிரேக் அவுட் பண்ணிட்டு சஸ்டெயின் பண்ண முடியாம கீழ வராங்க. மறுபடியும் போய் 240 பிரேக் அவுட் பண்ணிட்டு சஸ்டெயின் பண்ண முடியாம கீழ தான் வராங்க. நம்ம 24,173 வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்திருந்தோம். இன்னைக்கு நம்மளோட டெலிகிராம் குரூப்ல. 24,173 அண்ட் தென் 24,240 இது எல்லாமே. 24,173 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் நம்ம குடுத்திருக்கோம். 24,240 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம குடுத்திருக்கோம். ஸோ, அப்போ மார்க்கெட்ல மேத்தமேட்டிக்கலா நமக்கு எவ்வளோ விஷயங்கள் மார்க்கெட்ல வருது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க மார்க்கெட்ட படிக்கும்போது தான், ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டோட புரிதலே உங்களுக்கு கிடைக்கும். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டோட புரிதல் உங்களுக்கு கிடைச்சுச்சு அப்படின்னா மட்டும் தான், அடுத்த கட்டமா நம்ம என்ன மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இத இன்னும் கொஞ்சம் இன் டெப்த்தா நான் சொல்லணும் அப்படின்னா, 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் அண்ட் தென் 24,200 புட் ஆப்ஷன் பிரீமியம். 2லயுமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, 155 அப்படிங்கிறது ஒரு கீ லெவல் நம்ம குடுத்திருப்போம். 155 அப்படிங்கிறது. ஸோ 2லயுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, 24,000 கால்லயும் சரி, 24,200 புட்லயும் சரி, லைவ் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது 155 அப்படிங்கிற ஒரு கீ லெவல் நம்ம குடுத்திருப்போம். ஸோ ஓவராலா 155க்கு மேல 200 புட்டு மேல 155க்கு மேல இருந்தாங்கன்னா, மார்க்கெட் பேரிஸ். 155க்கு கீழ 200 புட் இருந்தாங்கன்னா, மார்க்கெட் புல்லிஷ். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஓவராலா பார்க்கும்போது வந்து பாருங்க நமக்கு மார்க்கெட்டு. ஸோ 155 அப்படிங்கிறத நம்ம இங்க குடுத்திருக்கோம். ஸோ இங்க இருந்து நம்ம குடுக்குற 155 அப்படிங்கிற லெவல் எத்தன மணிக்கு நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ண தெரிஞ்சுச்சு அப்படின்னா மட்டும் தான், நம்ம குடுக்கக்கூடிய லெவல்ஸும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வொர்க் பண்ண தெரியும். 24,000 கால் அண்ட் தென் 24,200 புட் 155 இஸ் த கீ லெவல். 10:3க்கு நம்ம குடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்ப 10:3க்கு நமக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கு கீழ தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு ட்ரேட் ஆகுறாங்க. 155க்கு தொட்டுட்டு 155க்கு கீழ தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு ட்ரேட் ஆகுறாங்க. நமக்கு இந்த கேண்டில் நமக்கு குளோஸ் ஆகறதுக்கு முன்னாடியே நம்ம குடுத்துட்டோம். 155 அப்படிங்கிறது தான் லெவல் அப்படின்றப்போ, இந்த கேண்டிலுக்கு அப்புறம். ஸோ இந்த கேண்டிலுக்கு அப்புறம் 155 அப்படிங்கிறது ஒரு லெவல். ஸோ எத்தன மணிக்கு? 10:05. ஸோ 10:05க்கு 10:05 கேண்டில நம்ம இங்க மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 10:05 கேண்டில்ல 155 அப்படிங்கிறத நம்ம கீ லெவல் குடுத்துட்டோம். நம்ம கீ லெவல் குடுத்தக்கு அப்புறம் வந்து பாருங்க, மார்க்கெட் கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படியே 155க்கு மேல போறாங்க. 10:05க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சீக்வென்ஸே நடந்திருக்கும். ஸோ 10:03க்கு நம்ம லெவல் குடுக்குறோம். 155 இஸ் த கீ லெவல் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து அப்படியே 155க்கு மேல போறாங்க. புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து அப்படியே 155க்கு கீழ வராங்க. அதுக்கப்புறம் பாருங்க 155 பிரேக் அவுட் பண்ணவங்க, பிரேக் அவுட், ரீடெஸ்ட், ராலி. இவங்களும் வந்து பாருங்க பிரேக் டவுன், ரீடெஸ்ட், ஃபால். அப்போ மேத்தமேட்டிக்கலா மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இத விட நம்ம என்னத்த ஷோ பண்ண முடியும்? ஸோ ஒரு லெவல் குடுக்குறோம். அந்த லெவல் மார்க்கெட்ல எப்படி வொர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பிஃபோர் மார்க்கெட்டே நம்ம குடுத்துர்றோம் அந்த லெவல். அந்த லெவல் வந்து மார்க்கெட்ல எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்க லைவ்ல ஜஸ்ட் ஒரு கோடு போட்டு விட்டுட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லெவல்ல மார்க்கெட் ரியாக்ட் ஆகுறத மட்டும் தான் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதலோட நீங்க லெவல் டிராப் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான், அந்த லெவல் நம்ம எதுக்காக டிராப் பண்றோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா மட்டும் தான், அந்த லெவல்ல நம்ம எப்படி திங்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே உங்களுக்கு கிடைக்கும். சும்மா நான் டெலிகிராம்ல குடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்க டிராப் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த லெவல்ல மார்க்கெட் இருக்கு. அந்த லெவலுக்கு மேல போனா மார்க்கெட் மேல போகும். அந்த லெவலுக்கு கீழ வந்தா மார்க்கெட் கீழ போகும். அந்த லெவலுக்கு மேல போனாலும் மார்க்கெட் மேல போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது, அந்த லெவல நம்ம ஏன் டிராப் பண்ணோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு அது உண்டான புரிதலே வரும். புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் குடுத்துருக்கேன். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி, டீட்டெயில்ஸ் ஆன்லைன் கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் ரெக்கார்டட் வீடியோஸும் நம்ம புரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2ல ஏதாச்சும் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படிங்கிறது நம்ம காம்ப்ளிமென்டரியா குடுத்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஸோ ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படிங்கிறது தனி, ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது தனி. ரெக்கார்டட் வீடியோஸ்லயும், ஆன்லைன் செஷன்லயும் ஒரே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ரெக்கார்டட் வீடியோஸ் யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி மேத்தமேட்டிக்கல் ட்ரேடிங் தெரியும். ஆல்ரெடி நான் மேத்தமேட்டிக்கல் ட்ரேடிங் படிச்சிருக்கேன். ஸோ உங்களோட கான்செப்ட் நல்லா இருக்கு. உங்களோட கான்செப்ட் ஓரளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, என்னோட ட்ரேடிங்ல ஒன் ஸ்டெப் டெவலப் பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க ரெக்கார்டிங் வீடியோஸ பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இல்ல ப்ரோ நான் மேத்தமேட்டிக்கல் ட்ரேடிங்க்கே புதுசு. நான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டே இதுக்கு முன்னாடி இண்டிகேட்டர்ஸ், பிரைஸ் ஆக்ஷன், சார்ட் பேட்டர்ன், ஹார்மோனிக் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அனலைசிஸ் பண்ணிட்டு இருந்தேன்.
ஸோ நான் மேத்தமேட்டிக்கல் ட்ரேடிங்க்கே புதுசு அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் கிளாஸே ப்ரிஃபர் பண்ணலாம். மத்தபடி ஆன்லைன் கிளாஸ்க்கும், ரெக்கார்டிங் வீடியோஸ்க்கும் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளோட சேனல பார்த்துட்டு இருக்கவங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எத்தன பேருக்கு நம்மளோட சேனல் மூலியமா அவங்களோட ட்ரேடிங் கரியர் ஒன் ஸ்டெப் டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய கமெண்ட்ஸும், லைக்ஸும் அண்ட் தென் நீங்க பண்ணக்கூடிய ஷேர்ஸும் தான் மேலும் மேலும் இந்த மாரி மேத்தமேட்டிக்கல் பவர்ஃபுல்லான கன்டென்ட்ட உங்ககிட்ட யூடியூப் மூலியமா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ இதே கான்செப்ட்ட நீங்க ஃபுல்ஃபில்லா கத்துக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு அது பெய்ட் ஆகும். இந்த கான்செப்ட்ட உங்களுக்கு மேத்தமேட்டிக்கல் ட்ரேடிங் ஐடியா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நம்மளோட சேனல பார்த்துட்டு இருக்கவங்க, நீங்க எல்லாரும் நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க, ஜாயின் அப்படிங்கிறத ஆயிக்கோங்க. நன்றி, வணக்கம்.